இப்போ எங்கே இருக்கோம்? ஃபார்மர்ஸ் மார்க்கெட். ஃபார்மர்ஸ் மார்க்கெட்னா என்ன, அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் உள்ளே போகும்போது உங்களுக்கு கொடுக்குறேன். நான் ஆக்சுவலாக மில்வாக்கிலையும் போயிருக்கேன் ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டு. பட் இது செம பெருசாக இருக்குது, ரொம்ப பெருசு. உள்ளே போய் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். என்ன ஆயிட்டங்களோ சின்ன வீழி பார்வை. உள்ள எல்லா விதமான ஃபுட் ஸ்டால்ஸ் இருக்கும், வகை வகையான சாப்பிட்ற கடைகள். நான் ஆக்சுவலாக ஒரு இந்தியன் கடையை கூட பார்த்தேன். நல்ல தோசை, மசால் வடை இதெல்லாம் போட்டு விட்டுட்டு இருந்தாங்க. அங்கே நிறைய வெள்ளைக்காரங்க க்யூ கட்டி நின்றுட்டு இருந்தாங்க. இப்போ யாரோ பாடுற சத்தம் உங்களுக்கு கேட்குதா? கரெக்டு. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? நேஷ்வில். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நேஷ்வில்லில் எங்கே திரும்பினாலும் இசை, எங்கே பார்த்தாலும் இசை, எங்கே போனாலும் இசை, எந்த நேரமும் இசை. ஃபார்மர்ஸ் மார்க்கெட்னால் என்னென்னா, விவசாயிகள் அவங்க விளைவிக்கிற பொருட்களை நேரடியாக கொண்டு வந்து விற்பனைப்படுத்துறதுக்கும் சந்தைப்படுத்துறதுக்குமான ஒரு மார்க்கெட். அது அமெரிக்காவில் பல இடங்களில், பல ஸ்டேட்டுகளில் இருக்குது. இந்த மாதிரி ஒரு மாடல் தான் நம்ம தமிழ்நாட்டில் கொண்டு வந்த உழவர் சந்தை. இது அமெரிக்காவின் உழவர் சந்தை அப்படின்னு கூட சொல்லலாம். Don't stop, never go. Oh, believer, he's not beginning to do it. Don't understand him, you know not. Just like one. One of the days gonna let you baby, don't be held. Don't let them pick guitars and drive them on truck. They don't be doctors and lawyers and such. Mamas, don't let your babies grow up to be cowboys. They'll never stay home if they fall. Even when somebody's boys like Smokey Joe. முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா அது பாட்டு போயிட்டே இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சுருக்கேங்க, பார்த்துக்கோங்க. பம்கின்னு, ரைட்டு. உள்ளே சாப்பிட்ற இடங்க, உள்ளே சாப்பிட்ற இடங்க எல்லா விதமான ஃபுட்டு இருந்துச்சு. இப்போ இன்னொரு ஸ்பேஸ் அதே மாதிரி வச்சுருக்காங்க. இதுவும் நல்ல பெரிய இடமா இருக்குது. இங்கே என்னென்னு பார்த்தாங்கன்னா ஃபார்ம் ஷெட். ஸோ அவங்க ஆக்சுவலாக வயலில் விளையிறத எடுத்துகிட்டு இங்கே விற்கிறாங்க. நம்ம உழவர் சந்தை தான்,
நான் ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டுக்குள்ளே அடுத்த செக்ஷனில் நடந்து போய்கிட்டு இருக்கேன். இங்கே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தா எல்லா விதமான காய்கறிகள், பழங்கள், விவசாயிகள் என்னென்னலாம் அவங்க வயல்வெளியில் விளைவிக்கிறாங்களோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இங்கே சந்தைப்படுத்தியிருந்தாங்க விற்கிறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் இங்கே தேன்லாம் வச்சுருந்தாங்க. தேன் அமெரிக்காவில் மலை தேன்லாம் கிடைக்காது. இங்கே தேனியை வச்சு அந்த ஃபார்மிங் பண்ணுவாங்க. அந்த தேனி சேகரித்த தேனை தான் எடுத்துகிட்டு வந்து இங்கே வைக்கிறாங்க. பட் ஆனால் அது ஒரு சுத்தமான தேனை தான் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் பீங்கான் ஜாமான்கள், கைவினை பொருட்கள், போடுற ட்ரெஸ்ஸஸ்ஸு இது எல்லாம் கூட இங்கே விற்றுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு இடத்துல ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. எல்லோரும் ஏதோ டேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. என்னன்னு போய் பார்க்கலான்னு பார்த்தேன். அங்கே ஆக்சுவலாக டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லிக்கர் ஆல்கஹால் வச்சுருந்தாங்க. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தோம்னா, இந்த ஆல்கஹால்லாம் அந்த ஃபார்மர்ஸே சொந்தமாக ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட்ஸ். இதெல்லாம் வந்து டென்னீசியில் மட்டும்தான் கிடைக்கும். வேறு எந்த ஊர்லேயும் இதை விற்பனை பண்ண மாட்டாங்க, இந்த பிராண்ட்ஸ் அண்ட் இந்த ஃப்ளேவர்ஸ். தாய்மார்கள்லாம் ரவுண்டு கட்டி நின்று டேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் ஏதோ தேன்னு நினச்சிட்டேங்க. கடைசியில் பார்த்தா சரக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இது வச்சுருக்கேங்க, Gardens of Babylon. நான் அடுத்த செக்ஷனுக்கு நடந்து போய்கிட்டு இருந்தேன். கார்டன்ஸ் ஆஃப் பேபிலோன் பேரை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இங்கே எல்லா வகையான செடி வகைகள், விதைகள் இதெல்லாம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. வீட்டுக்கு வேணுன்றவங்க வாங்கிட்டு போய், இல்லை ஃபார்முக்கு வேணுன்றவங்க வாங்கிட்டு போய் வளர்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த சுடுமண் களிமண்ணில் செஞ்ச மண்பானைங்க, பூந்தொட்டிங்க, அதுக்கப்புறம் அழகுக்காக வைக்கிற அந்த சாடிங்க, இது எல்லாமே வச்சுருந்தாங்க.
விளக்கிட்டு இருந்தாங்க. நம்ம ஊர் பஞ்சு மிட்டாய் தான் அப்படி இவ்வளோ நேரம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். லோக்கல் ரா ஹனி இதுதாங்க நான் சொன்ன தேன், மலை தேன் கிடையாது. அட நம்ம ஊர் சமோசாங்க. சமோசாவை சம்பூசான்னு போட்டு வச்சுருக்கீங்க. பீஃப், வெஜ்ஜி, சிக்கன். தேன் ஜாம் எல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. ஜாமு, ஜெல்லிஸ். இங்கே ஒரு இந்தியன் கடை, ஸ்வக்ருஹா. என்ன வச்சுருக்காங்கன்னு பார்த்தோன்னா தோசை மீல், பிளெயின் ஆனியன் தோசை, மசாலா தோசை, சட்னி. $9. அதை பாருங்க. நம்ம என்னடானா பீஃபு, போர்க்கு, ஹேமுன்னு போட்டு தாக்கிட்டு இருக்கோம். அங்கே என்னடானா ஒரு வெள்ளைக்கார அம்மா வந்து இது வெஜிடேரியனா அப்படின்னு கேட்டு வாங்கி போயிட்டுருக்காங்க. இவ்வளோ நேரம் உள்ளே பார்த்தோம், நிறைய பார்த்தோம். பட் ஆனால் இங்கே வெளியில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் நிறைய இருக்குது. நிறைய ஃபுட் ட்ரக்ஸ் வச்சுருக்காங்க. ப்ளஸ் இங்கே ஒரு பார்க் மாதிரி இருக்குது, அதுவும் நல்லா அழகாக இருக்குது. நான் உங்ககிட்ட முன்னாடியே மில்வாக்கியில் ஃபார்மர்ஸ் மார்க்கெட் போயிருக்கேன்னு சொன்னேன். நேஷ்வில்லில் இருக்க ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டுக்கும் மில்வாக்கியில் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நேஷ்வில் ஃபார்மர்ஸ் மார்க்கெட் ரொம்ப பெருசு சைஸில், மில்வாக்கியில் இருக்கிறது சைஸில் சின்னது இருந்தாலும் உள்ள ரெஸ்டாரண்ட்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய வெரைட்டிஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இங்கே வந்து நிறைய விஷயங்கள் வச்சுருக்காங்க. சாப்பாடு மட்டும் இல்லாமல் அது தவிர்த்து நிறைய விஷயங்கள் வச்சுருந்தாங்க. அங்கே இந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இல்லை. வெளியில் நடந்து போயிட்டுருக்க அந்த பாதையே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இங்கே அப்படியே எதிர்க்க பார்த்தோன்னா ஏதோ நிறைய பில்லர்ஸ் மாதிரி இருந்துச்சு. என்னன்னு கிட்ட போய் பார்த்தா இதுதான் பைசென்டினல் கேபிட்டல் மால் ஸ்டேட் பார்க், அதாவது World War II மெமோரியலுக்கான சைட் இது. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்தோம்னா ஒரு 1/2 கிலோமீட்டரில் ரொம்ப அழகான ஒரு மெமோரியல் இருக்குது. அந்த மெமோரியலுக்கு நான் போக போகிறதில்ல. நான் அந்த ஒரே நாளில் இந்த ஹோல் ஆஃப் த சிட்டியை நடந்தே சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால் இதை விட இன்ட்ரெஸ்டிங் பிளேஸ்லாம் இருக்குது. அதனால் அங்கே போவோம். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ கண்டிப்பாக ட்ராவல் பண்ணுங்கள். ட்ராவல் பண்ணால் தான் நம்மளுக்கு நிறைய புது புது அனுபவங்கள் கிடைக்கும். ஹோப் யூ என்ஜாய் த வீடியோ. குட் பாய்.